திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ரூபி ஆர். மனோகரன் எம்எல்ஏ போட்டியிட காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் பெண் வேட்பாளர் ஒருவர் களம் இறங்கியுள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் களக்காடு வட்டார தலைவர் பிராங்க்லின் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணகுமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: என்னுடைய பெயர் கிருஷ்ணகுமார். நான் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர். 35 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியிலே பணியாற்றியுள்ளேன். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எங்கள் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இதுவரைக்கும் சென்னையிலிருந்து தான் வேட்பாளரை இறக்குமதி பண்ணுறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1991 நடேசன் பால்ராஜ், சென்னை மடிப்பாக்கத்திலிருந்து நடேசன் பால்ராஜ் என்ற வேட்பாளர் வந்தார். 2005 சைதாப்பேட்டையிலிருந்து வசந்தகுமார் வந்தார். 2011 எர்ணாவூர்லேருந்து எர்ணாவூர் நாராயணா வந்தார். 2016 மீண்டும் வசந்தகுமார். இப்போ 2019, 21 மீண்டும் தாம்பரத்திலிருந்து மரியாதைக்குரிய மனோகரன் அவர்களை வேட்பாளராக எங்கள் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையான காங்கிரஸ் சொன்னனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம். மேலும் எங்கள் தொகுதியை பொறுத்தளவுக்கு 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு மனோகரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்காக எதையும் செய்யவில்லை. ஒரு யூனியன் சேர்மனை உருவாக்கியிருப்பாரா, இல்லை ஒரு யூனியன் கவுன்சிலர் உருவாக்கியிருக்காரா, இல்லை ஒரு வார்டு கவுன்சிலர், இல்லை பேரூராட்சி கவுன்சிலர், நகராட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்காக அவர் எதையும் செய்யலை. இன்னைக்கு வேட்பாளராக நிற்காரு. அதை நாங்கள் எங்கள் தன்மானம் உள்ள காங்கிரஸ்காரர் யாராலையும் எங்களால் அதை ஏற்று செயல்பட முடியாது. ஆகவே மேலும் இங்கே நாங்குநேரி தொகுதிக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை வந்தது, நாங்குநேரிக்கு மாவட்ட மருத்துவமனை. அதை அவரால் இந்த தொகுதி மக்களுக்கு தக்க வைக்க முடியல. ராதாபுரம் தொகுதிக்கு அது சென்று விட்டது. சபாநாயகர் அப்பா அவர்கள் அவருடைய தொகுதிக்கு கொண்டு போய் விட்டார். இது போல தொகுதிக்கு எதுவும் செய்யல. தொகுதியில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் இருக்கிறது. நாங்களும் உண்மையான காங்கிரஸ்காரன், தன்மானம் உள்ள காங்கிரஸ்காரன், தொகுதி வேட்பாளர் வேண்டும் என்று நினைக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் மனோகரனுக்கு வாக்களிக்க எங்களால் இயலாது. அவருக்கு வாக்களிக்க நாங்க மாட்டோம். இந்த முறை இல்லை, நாங்க யாருக்கா எங்களுக்கு எங்க தொகுதி வேட்பாளர் வேணும். நாங்க எதிர் வேட்பாளரோ எங்க ஆமா மண்ணின் மைந்தனுக்கு மண்ணின் மைந்தனுக்கு வாக்களிப்போம். அவ்வளவுதான், நோட்டால போடுவோம். என்ன மண்ணின் மைந்தனா எங்களுக்கு வேட்பாளர் வேணும். நான் 35 ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருக்கேன். 20 ஆண்டு காலம் இது வரைக்கும் 5 முறை டிக்கெட் கேட்டு மனு கொடுத்துருக்கேன். இடைத்தேர்தலில் 25,000 ரூபாய் கட்ட சொன்னாங்க. எல்லா திருப்பும் 5,000, 10,000 கட்டினா அவ்வளவு சிரிப்பு வச்சிருக்கோம். ஆனா நிறைய யாருக்கும் கொடுக்கலையே. நாங்க அப்படி யாருக்கு நாங்க சொல்ல விரும்பல. நோட்டாக்கு போடுவோம். நாங்க மண்ணின் மைந்தருக்கு டிக்கெட் இல்லைன்னா நோட்டாக்கு போடுவோம். இது பிரச்சாரம் அவருக்கு எதிர்ப்பாக பிரச்சாரங்கள் அதிகம் பின்னர் முடிவு செய்வோம். அதில் ஒரு 2-3 நாள் முடிவு செஞ்சுட்டு உங்களுக்கு நாங்க இது பண்ணுவோம். கண்டிப்பா தெரிவிப்போம் பிரஸ்ல. சரிங்களா? என்னுடைய தனிப்பட்ட வாக்கா எதிர்ப்பாளர்கள் ஒரு பெரும்பாலான காங்கிரஸ்காரர்கள் மன கும்புறவர்களும் இருக்காங்க. அவங்களுடைய பிரதிநிதியா தான் நான் இன்னைக்கு பேசுறேன். நிறைய காங்கிரஸ்காரங்க என்னுடைய மனநிலை ஏதோ அதனுடைய அடிப்படையில தான் அங்க செயல்படுறாங்க. அங்க அவங்களுடைய சார்பா தான் நான் இன்னைக்கு இந்த பேட்டியை கொடுத்துட்டு இருக்கேன். அவர் கட்சி இதை பரிசீலனை பண்ணலாம். நாங்க மேற்கொண்டு நடவடிக்கை என்ன உண்டோ அதை கண்டிப்பா பண்ணுவோம். வாபஸ் ரேட் இருக்கு, வாபஸ் வாங்கிட்டு போட்டோம். ஆமா, இல்ல தொகுதியில எதிர்ப்பு இருக்கு, வாபஸ் வாங்கிட்டு போட்டோம். ஏற்கனவே எங்க காங்கிரஸ்காரங்க ஒருத்தங்க ரெடியா பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்படிலாம் நாங்க அதை அப்படி நாங்க உறுதி கொடுக்க முடியாது. இருந்தாலும் அவரு வாபஸ் வாங்குற நாள் இருக்க, வாபஸ் வாங்கிட்டு போட்டோம். தொகுதியில எனக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா தொகுதியில எதிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அது யாரு இருக்குன்னு சொன்னாலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் தொண்டர்கள் 100க்கு 50 பாதி வெறுப்போடு தான் இன்னைக்கு இருக்காங்க. ஏன்னா எங்க தொகுதியை எங்க சொந்த தொகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க ஆக்குபை பண்ணுறாங்க. அதுவும் அவ்வளோ சென்னையில இருந்துட்டு இங்க எங்ககிட்ட பணம் இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி இது பண்றாங்க. இதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. கடந்த முறை இதே மாதிரி அவர் அதிக ஓட்டுல ஜெயிச்சிட்டாப்ல. இல்ல கடந்த முறை இல்ல, அது கடந்த முறையோட இந்த முறை வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். அது அவர் உணர்வார். இல்ல ஜெயிக்க மாட்டார். அவர் அதிக ஓட்டு வித்தியாசத்துக்கு அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதைத்தான் நாங்க சொல்றோம் சார்.
கன்னியாகுமரி மாவட்டத்து வேட்பாளர்கள் தான் இங்க நெல்லை மாவட்டத்தை இன்னைக்கு உள்ள நிலைமையில கவரப் பண்ணியிருக்காங்க. இது இது இந்த குமுறல் எல்லா காங்கிரஸ்காரங்களும் இருக்குது. ஆனா யாரு பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னு யோசனையில இருக்காங்க. அதை அந்த மணியை கிருஷ்ணகுமார் கட்டுறான்னு வச்சுக்கலாம். பண்றீங்க ஆமா. நடப்பு ஆனா நீங்க அப்படியே இருக்கீங்க கடைசியில அதுதான் இல்லை. இப்ப நாங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த முறை சற்று வித்தியாசமாக இருக்கும். அந்த அந்த வித்தியாசம் என்னன்னு நீங்க போக போக உணர்வீர்கள். சரி